நான் இப்போது இங்கே 3.5 என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ 3.5 இன்ச்சஸில் நான் கொடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து என்னோட ஆர்ம் ஹோல் சொன்னோம்ல, ஆர்ம் ஹோலுக்கு நம்ம சர்க்கம்ஃபரன்ஸில் ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸில் பார்த்துருப்போம். நீங்கள் பாடி ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஆர்ம் ஹோல் கர்வ், அதாவது இப்படி வளைவு வருதுல்ல, அந்த இடத்துல வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஆர்ம் ஹோல் கர்வுக்கு வருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஏற்கனவே ஸ்டிச் பண்ணதுன்னா நான் ஸ்கேல் போட்டு உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ்லேருந்து மெஷர் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இந்த இடத்துல ஸ்கேல் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வருதோ ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 6.25 வருது. சரிங்களா? ஒரு 6.25 வருதுங்கிறதுனால நான் அதில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் இங்கேருந்து என்ன பண்ணிக்கிறேன், இப்படி லென்த் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட இது அப்படியே நீங்கள் லைன் ட்ரா பண்ணிட்டு கூட மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபுல்லாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பர் செஸ்டோட ஃபுல் இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அப்பர் செஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, அப்பர் பஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்பர் செஸ்ட் ரவுண்டுன்னு நான் எதை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ம் ஹோல் முடிகிற இடத்துல மேலே இருக்குல்ல, ஸோ அந்த இடத்தோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட மார்பக சுற்றளவு, அந்த நிப்பிள் பாயிண்டோட சேர்த்து நம்ம எடுக்கிற மாதிரி எடுப்போம்ல, ஸோ அந்த இடத்துல எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பட் உங்களுக்கு எது வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அதை வச்சு இந்த கேல்குலேஷனை நீங்கள் போட்டுக்கிறது தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 41.5 வரும். ஸோ டிவைட் பை நான் 4 கொடுக்குறப்போ எனக்கு 10 பாயிண்ட் சம்திங் வரும் இல்லைங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 கனெக்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து நான் ஒரு எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுமோ ஸோ அந்த ஸ்டார்டிங் ஏரியாவிலேருந்து ஒரு 11 இன்ச்சஸ் வச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் 11 வச்சு மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? நீங்கள் நெக் பேட்டர்ன் போட்டிருப்பீங்க. அண்ட் தென் அதே இதை நீங்கள் ஆர்ம் ஹோலில் கர்வ் வரைகிறதுக்கும் அதே ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் போடுறதா இருந்தாலும் தாராளமாக போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதில் உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த இதில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன எடுத்திருந்தேன், இதில் எனக்கு 6.25 எடுத்திருந்தேன். சரிங்களா? ஸோ இதில் பாதி எனக்கு 3 பாயிண்ட் சம்திங் வருமா. ஸோ நான் அந்த இடத்துல இப்படி ஒரு டாட் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அகைன் என்ன பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்த டச் ஆகுற மாதிரி நான் இந்த கர்வை கொண்டு போய் நான் போடணும் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்படி கர்வை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவாக கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்துச்சுன்னா போட ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறோம், கீழே உள்ள பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்க போகிறோம். அதாவது ஒரு ப்ளவுஸ் முடியுது இல்லை, ஸோ அந்த இடத்தோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருப்பீங்க. என்னோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் 38.75 இருக்குது. ஸோ டிவைட் பை 4 கொடுத்து நான் இந்த இடத்துல 9.75 நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இப்படி மார்க் கொடுத்துட்டு இப்போது நம்ம பேக் பட்டனை கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இடத்துல இங்கேருந்து ஜாயின் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதையும் சேர்த்தே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் இந்த இடத்துல சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இதில் 1.5 எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு நான் இதையுமே ஒரு லைனாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த லைனை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டாட் பிடிப்போம்ல பேக்கில் எல்லா ப்ளவுசஸ்லையும் ஒரு டாட் பிடிப்போம். சரிங்களா? ஸோ அந்த டாட்க்கு நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே உங்களுக்கு வெயிஸ்டோட ரவுண்டு இருக்குல்ல,
இந்த வெயிஸ்டோட ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்டில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 9.75 இருக்குது. ஸோ இதில் ஒரு சென்டர் பாயிண்ட் வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்டிச் பண்ணுற இடத்துல இருந்தே நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்து 5.5ல் நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நான் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன்? ஒரு 4 inches லென்த்து கொடுத்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸோ கீழே இருந்து ஜாயின் பண்ணியே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? டாட் லாஸ்ட்டாக தானே பிடிப்போம். ஸோ அதனால் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு 1/2 inch, அந்த பக்கம் ஒரு 1/2 inch கொடுத்து, இந்த பக்கம் ஒரு 1/2 inch கொடுத்துக்கிறோம், அந்த பக்கம் ஒரு 1/2 inch கொடுத்துட்டு அதை மேலே நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 1/2 inch கொடுத்து டாட்டுக்கு நம்ம இங்கே இப்படி மார்க் பண்ணி முடிச்சிடுறோம். ஸோ இவ்வளோ தான் உங்களோட பேக் பாடி பிளாக். ஓகேங்களா? ஸோ இது பேக். ஓகேங்களா? ஸோ பேக் பேட்டர்ன் மாதிரி ஃப்ரண்ட் பேட்டர்ன் அவ்வளோ ஈஸி கிடையாது. 3 types ஆஃப் டாட்ஸ் நம்ம இதில் பிடிப்போம். ஸோ அதுவுமே என்னென்ன மெஷர்மெண்ட் மாதிரி கொடுத்து பிடிக்கிறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லுவேன். ஸோ தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக் பேட்டர்னில் நீங்கள் சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா நான் விட்டு தான் மார்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 1/2 inches டிஸ்டன்ஸ் விட்டு மேலே ஒரு 1/2 inch சேர்த்து நீங்கள் இப்படி போட்டுட்டு அந்த சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் நான் பேக்குக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம்? மேலேருந்து லென்த் எடுத்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அதை வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கான சீம் எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. மேலே நமக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ்க்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்? நெக்கோட டெப்த்துக்கு கொடுத்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ நான் இது உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிடுறேன். ஸோ என்னோட ஃபுல் லென்த்து 15 வருது. ஸோ அது போக சீமுக்கு நான் ஒரு +2 கொடுத்து இங்கே 17 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்னோட நெக்கோட டெப்த்து எவ்வளோ இருந்தால் போதும்னு நினச்சிருக்கேன்? 8 இருந்தால் போதும்னு நினச்சதுனால என்னோட நெக்கோட டெப்த்து நான் 8 கொடுத்துருக்கேன். என்னோட நெக்கோட விட்த்து 2.5 கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டாக ஷோல்டர் வந்து எனக்கு 3 இருந்தால் போதும். பட் நான் சீம் அலவன்ஸ் சேர்த்து விட்டதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல 3 + 0.5 கொடுத்துருக்கேன். ஸோ இது போக என்னோட ஆர்ம் ஹோலோட டெப்த்து எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 6.25 கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோட இந்த இடத்துல இருந்து என்னோட அப்பர் செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து நான் டிவைட் பை எவ்வளோ வந்துச்சோ அதில் டிவைட் பை 4 கொடுத்து வர்ற மெஷர்மெண்ட்டில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு 11 வந்திருக்கு. ஸோ நான் அதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கீழே உள்ள மெஷர்மெண்ட், அதாவது வெயிஸ்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ ஸோ அது டிவைட் பை 4 கொடுத்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ வருது? 9.75 வருது. ஸோ நான் அதையும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம இதில் எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல டாட் பிடிக்கிறதுக்கு இதிலேருந்து பாதியாக எடுத்துருக்கோம். ஸோ நான் இந்த டாட்டில் எவ்வளோ எடுத்திருக்கேன்? ஒரு 5.5 எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு 1/2 inch, இந்த பக்கம் ஒரு 1/2 inch கொடுத்துட்டு நான் டாட் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாட்கான நான் வச்ச லைன் எவ்வளோ வச்சேன்? 4 inches நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் பேக் பார்ட்டு முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தயங்காமல் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் வீடியோ காலில் கூட நான் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணிவிடுவேன். ஸோ பாய், டேக் கேர்.